29ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். பிசி 68 6ஆம் தேதி வந்து நான் பிசி ஃபாலோ நம்பரில் 68 கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு 65 கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வரும், இந்த மாதம் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட 6 வந்து பெண்டிங்கில் இருந்த நம்பரு. இருந்தாலுமே நமக்கு அந்த 68 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கு. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6ன்ற நம்பரு 36ஓட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் ஆல் போர்டு 36 63 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வின்னிங் வாங்கியிருந்தால் சந்தோஷம். ஏன்னா அந்த 36 63 நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பிசி 65 68 இதில் 68ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோவும் 6ஆம் தேதி போட்டிருந்தேன். சரி, இப்போ 29ஆம் தேதி கெஸ்ஸிங் பாருங்கள். இந்த 7ன்னு வந்தால் அது கீழே 3 தான் வருது இந்த மாதம்லாம். ஏ போர்டில் 7 வந்தால் அது கீழே 3. ஓகேவா? அது எப்படின்னு பாருங்கள். 8873 அப்படின்ற நம்பரு. நேற்று ஏ போர்டு 3 தான் வரும் அப்படின்றது தான் கணக்கு. நேற்று வந்து நான் வீடியோ போடலை. ஆனால் பாருங்கள், இந்த 8873 இந்த ரெட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 8873 ஓகேங்களா? அதோட திரும்ப 73 வந்தால் 88, மறுபடியும் வந்து 8873. ஸோ ஏ போர்டு 3 அப்படின்ற நம்பர் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே ரெகுலராக பார்க்குற சார்ட் தான். 3ன்ற நம்பர் நேற்று கண்டிப்பாக ஏ போர்டில் நிறைய பேர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கு. அது இல்லாமல் 33, 32 ஏ போர்டில் 3 பாருங்கள், 35. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேப்பில் இருக்கிற நம்பரு வரும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நம்பர் வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 33, 32, 35, 1 34ன்னு வந்துக்கணும். இல்லைன்னா 35க்கு அடுத்த 36 அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும். கரெக்டாக 36 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1771க்கு மேலே 63 36 வரும் அப்படின்னும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 17க்கு மேலே 63ன்ற நம்பர் தான் நமக்கு 36 அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. இந்த 17 நமக்கு 71 அப்படின்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 16ன்ற நம்பர் கடைசியாக வரும்போது பாருங்கள், ஏபியில் இருக்கிற நம்பரோ பிசியில் இருக்கிற நம்பரோ அதே நம்பரோ திரும்பியோ நேராக வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிற நம்பர் ப்ளே பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் இல்லைன்னாலும் அடுத்த டைம் கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 61க்கு 68. ஓகேவா? இப்போ நமக்கு 16க்கு 68. ஸோ கரெக்டாகவே வந்திருக்கு பாருங்கள். அது இல்லாமல் அந்த ஃபுல் பாக்ஸே வந்துச்சு. 683 அப்படின்ற நம்பரே 368 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 015 வருமா அப்படின்னா இப்போல்லாம் 2 சான்ஸ் தான் வருது, 3வது வரதில்லை. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். 01ன்ற நம்பரை பிசியில் அப்படியே வச்சு 501 அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள். ஏன்னா 05 50 அப்படின்ற நம்பர் திரும்பவும் கேமில் வரும். எப்படி இந்த 4004 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி இப்போது 50ன்னு வந்துக்குது, 60 வந்துக்குது. ஸோ திரும்ப 70 05 50ன்ற நம்பரு கண்டிப்பாக கேமில் வரும். எப்போல்லாம் 60 80 இல்லை 60 70ன்னு வருதோ அப்போல்லாம் வந்து 80ன்ற நம்பர் வரும். எப்போல்லாம் 01 02 வருதோ அப்போ 03 வரும். இது நீங்கள் பழைய சாட்டுங்களில் பார்த்தோன்னா தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், 02. ஸோ 03 30ன்ற நம்பரும் கண்டிப்பாக கேமில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 80ன்ற நம்பர் 70ன்ற நம்பர் வந்துக்குது. இப்போ 80 70 வந்துச்சு. 60ன்ற நம்பரும் கண்டிப்பாக கேமில் வந்து ஆகணும். இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 006. ஓகேவா? அதனால் இது எல்லாமே வந்து வேணால் அதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 02 03ன்னு இருக்குது. ஸோ 0110 கேமில் வரணும். ஓகேவா? அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன வந்திருக்கணும், திரும்ப 03, இங்கே ஒரு 07 இருக்குது. ஸோ 07க்கு அப்புறம் நமக்கு 06 வரணும். 60 வந்துச்சு. இப்போ நமக்கு 0880 அப்படின்ற நம்பர் வரணும். இங்கே பாருங்கள், 80. ஓகேவா? இதுதான் வந்து இந்த 10 20 30 60 70 80 இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்கே பாருங்கள், திரும்ப பாருங்கள், 20 30
பாருங்கள். அதுக்கப்புறம் 40ன்ற நம்பர் 04, இங்கே 06, இங்கே பாருங்கள் 07, 08 ஒன்றாவே வந்துடுச்சு. இது எல்லாமே வந்து ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் 1 வந்தால் போதும், அடுத்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அதே மாதிரி தான் இந்த மாதமும் 10 வந்துச்சு. அதே மாதிரி 02 வந்திருக்கு. ஸோ 03ன்ற நம்பர் வரணும், வந்து தான் ஆகணும் கேமில். ஓகேவா? கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இந்த 35 வந்ததுலேருந்தே நான் சொல்லிட்டேன் 30ன்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கன்னு. 0330 வந்தே ஆகணும். இந்த 29, 30, 31 தேதியில் வரலைன்னாலும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 10 தேதிக்குள்ளேயாவது 30ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும். மிஸ் ஆகாது, பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் 036 பாக்ஸில் தான் வரணும். அது ஒரு ரூட் இருக்குது, பார்த்துங்க. இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 137 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த 13 அப்படின்ற நம்பரை இங்கே பிசியில் 68 அப்படின்ற நம்பர் வைங்க, ஃபுல் ஆப்போசிட்டு. ஸோ இந்த மேலே இருக்கிற 91ன்ற நம்பரை அப்படியே வந்து 46 64 அப்படின்னு வச்சுக்கலாம். பிசியில் 64 அப்படின்ற நம்பர் வச்சு, இங்கே எப்படி 2க்கு 7 வந்துச்சோ அந்த மாதிரி இங்கே 3க்கு 8 வச்சு 864 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8873ன்ற நம்பர் வரும்போது பாருங்கள், 5ன்ற நம்பர் ஆல் போர்டில் வரும், இல்லைனா அது வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர் வரும். அதுதான் இந்த மாதம் கேமு. போர்டில் வந்து அப்படி தான் வரும். இங்கே பாருங்கள் 8873 வந்துச்சா, அது கீழே பாருங்கள் 954 அப்படின்ற ரிசல்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 5ன்ற நம்பரை அப்படியே வச்சுட்டு அந்த 9க்கும் 4க்கும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். 4க்கு 3, 9க்கு 8, 538. அப்படி வரும்போது திரும்ப 7லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் 7388. கரெக்டுங்களா? பார்த்துக்குங்க. இப்போ திரும்ப அந்த 8873 வந்ததுக்கப்புறம் 5ன்ற நம்பர் வரணும். அந்த 5ன்ற நம்பரு இந்த 9 4க்கு இந்த 3 8 வந்த மாதிரி இப்போ 7 2 அப்படின்ற நம்பர் வரணும். ஸோ 257 அப்படின்ற நம்பரு வரணும். ஸோ டைரெக்டாகவே 257ன்ற நம்பர் வரணும். 527 அப்படின்னுமே வரலாம். இங்கே 247 இருக்குது. அதே மாதிரி 2 7 வச்சு இந்த மாதம் என்ன இருக்குது, 372 இருக்குது. 372, 247. ஸோ 27ஓட 3 4ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 27ஓட திரும்ப வந்து 5ன்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். 27ஓட 2ன்ற நம்பருமே இருக்குது. ஸோ 2ன்ற நம்பரும் இருக்குது. 27ஓட 9ன்ற நம்பர் இருக்குது. இங்கே 27ஓட 3ன்ற நம்பர் இருக்குது. அடுத்து 27, இங்கே 4ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 5ன்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். 257 பாக்ஸ் வரலாம். எனக்கு தெரிஞ்சு 257 டைரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், 257 டைரெக்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 36ஓட 1 ப்ளஸ் பண்ணால் 368. இந்த மாதிரி நமக்கு இந்த 878 வந்துச்சு. இந்த 878 அதே மாதிரி தான் வந்துச்சு. 272 அதே மாதிரி தான் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம 777 எடுத்திருந்தோம், இல்லைனா 222 கூட வரலான்னு நினச்சோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே வந்துடுச்சு. எந்த இடத்துல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் ரிசல்ட்டுமே கரெக்டாக வந்திருக்கும். 4வது நாள் ரிசல்ட்டு 2 நம்பர் வந்திருக்கும். அதுலேருந்து 904 வந்துடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 832 இருக்குது இல்லையா, இந்த 832 தான் இங்கே 882. அது கீழே இருக்கிற 878 தான் இங்கே 873. அது கீழே இருக்கிற 272 தான் இங்கே 277. அது கீழே இருக்கிற 074 இங்கே 904. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே இப்போ நமக்கு நல்லா கவனிங்க, இந்த 367ல் நமக்கு 368. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த 67 நமக்கு இங்கே ஏசி 76, இந்த 38 இங்கே ஏசி 38. ஓகேவா? இந்த பிசியில் இருக்கிற நம்பர் அப்படியே ஏசியில் திருப்பி வச்சு பாருங்கள். இப்போ இந்த 42ன்ற நம்பர் ஏசி அப்படியே 42 வரலாம். இங்கே கேப் நம்பர் இந்த 42, இந்த கேப் நம்பரை ஏசியில் 24ன்ற நம்பர் வைக்கலாம். அப்படி 24 நம்பர் வைக்கும்போது 5ன்ற நம்பர் நமக்கு வந்து ஆகணும். ஸோ 245 அப்படின்ற நம்பரும் வரலாம். ஓகே, புரியுதுங்களா? இந்த 24 தான் இங்கே அதாவது இங்கே 67, இங்கே ஏசியில் 76.
இந்த 83 ஏசியில் 38, இந்த 42 ஏசியில் 24ன்னு வந்துச்சுன்னா 245 அப்படின்னு இந்த நம்பர் அப்படியே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 36 ஏபியில் 36 அப்படின்னா இந்த 54 ஏபியில் 45ன்னு வரணும், இல்லை 54ன்னு வரணும். இங்கே 7க்கு 2 வந்த மாதிரி இங்கே 8க்கு 3 வரணும். 8க்கு 3 வரும்போது அப்படியே வந்து 453 அப்படின்னு வரணும். ஏற்கனவே 353 இருக்குது, இங்கே 535 இருக்குது. ஸோ 453 அப்படின்னுமே வரலாம், இல்லைன்னா 543 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்லேருந்து இந்த இந்த 542 அப்படின்ற நம்பர்லேருந்து மேக்ஸிமம் 2 நம்பராவது கேமுக்குள்ளே வரலாம். ஸோ 5ன்ற நம்பர் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த 42 இன்னொரு இடத்துல மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், 146க்கு நமக்கு இங்கே இருக்கிற ஏசி நமக்கு பிசியில் 16ன்னு வந்துச்சு. இந்த 68 நமக்கு அப்படியே பிசியில் 68ன்னு வந்துச்சு. இந்த 68 கீழே பார்த்தீங்கன்னா 42 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இந்த 42 அப்படின்ற நம்பர் அது கீழே அப்படியே கூட வந்துடலாம். ஓகேவா? நம்ம 245ன்ற நம்பரை நமக்கு சொல்ல முடியாது. 542 அப்படின்னுமே கூட வந்துடலாம். இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா நமக்கு 42 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 68க்கு ஒரு 39 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 86க்கு ஒரு 93 இருக்குது. இதை பாருங்கள், நமக்கு பிசியில் 61க்கு இங்கே 16 அப்படின்னு வந்துச்சு. பிசியில் இங்கே இருக்கிற 86க்கு 68ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 93ன்ற நம்பரு திரும்பாமல் இல்லை அப்படியே 39 93 அப்படின்ற நம்பருமே பிசியில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 63 இல்லை 68 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா 83 அப்படின்ற நம்பர் வரும். இது ரெண்டுமே இப்போ சேர்ந்து வந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 63க்கு 83 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல 4 இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். அதை நீங்கள் பார்த்துன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் 86 வந்துச்சு, ஆனால் 2 நாள் விட்டு அந்த 36 வந்துச்சு. ஸோ நமக்கு ஏபியில் ஒரு 38ன்ற நம்பர் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை இந்த 36க்கு அந்த 38ன்ற நம்பர் டைரெக்டாக வரத்துக்குமான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். எனக்கு வர சில ஐடியாலாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு அது பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கானதில்லை. இந்த மாதிரிலாம் வருது, வந்திருக்குது, இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்கிறதான வீடியோ தான். இதையே முழுசாக நம்பி ப்ளே பண்ணாதீங்க. இப்படியும் இருக்குதுன்னு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பழகிக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து இதில் கண்டிப்பாக இப்படி தான் வரும் அப்படின்னெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படியும் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோலாம். ஓகேவா? பாருங்கள், 257 அப்படின்ற நம்பர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எதனா மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50க்கு நேராக நமக்கு 50ன்ற நம்பர் வந்துச்சு. 50க்கு நேராக 50ன்ற நம்பரு. ஸோ 40க்கு நேராக 40ன்ற நம்பரும் வரலாம். ஓகேவா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ 0770ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பிசியில் 10 15 கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வரும்னு சொல்லலை, வரும், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த 276 அப்படின்ற நம்பரை இந்த ஏபியில் 27 2 நம்பர் கூட்டுங்க, அப்படியே வந்து 38ன்னு வரும். அதை 38 அப்படின்னு வைங்க. இந்த மேலே 824 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 824ல் இங்கே 2க்கு இங்கே 3, ஓகேவா? இங்கே 8க்கு 9 அப்படின்ற நம்பர் வச்சா இந்த 76 இங்கே 68. ஸோ இந்த 24 அப்படின்ற நம்பரை இங்கே அதாவது 6க்கு 4 பி போர்டு வச்சா 94 அப்படின்ற நம்பரு
வச்சு இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ 2க்கு 7 வந்த மாரி, இங்கே 8க்கு 3 வரலாம். ஸோ அப்படி வரும்போது 3 அப்படின்ற நம்பர் சி போர்டு, ஏ போர்டு 9, 943 அப்படின்ற நம்பர் பாக்ஸ் வரலாம். ஏற்கனவே நம்ம அந்த 39 அப்படின்ற நம்பரை பிசியில் 93, 39 அப்படின்னு நம்பர் எடுத்திருக்கோம். அப்படி வரும்போது 493 இல்லைன்னா 439 அப்படின்னு வரலாம். பாருங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு நேரா இந்த நம்பர் வந்ததுனால ப்ளஸ் பண்ணி வந்திருக்கு. 276க்கு 6ன்ற நம்பர் அப்படியே வச்சு 27க்கு ப்ளஸ் பண்ணி பாருங்க. 38 அப்படின்னு வரும். அதே மாரி 83க்கு ப்ளஸ் பண்ணி பாருங்க. 82க்கு 93ன்னு வரும். அப்போ இந்த 6க்கு 4 வச்சு அந்த 93 பாக்ஸ் வச்சிங்கன்னா 493 பாக்ஸ் வரும். ஸோ நம்ம ஏற்கனவே 39 பிசி எடுத்துக்கிறதுனால 439 அப்படின்ற நம்பரும் கூட வரலாம். ஓகேவா? அதனால் பார்த்து இன்னும் நிறையா ஐடியாஸ் இருக்கு. பாருங்க. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. வச்சு ப்ளே பண்ணுங்க. ஓகேவா?